ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு அதிசாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள். அதாவது முதல்ல பார்த்தாலேயானால் குரு என்பவர் யார் அப்படின்றத பார்க்கலாம். இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே அதிசுபர்னு சொல்லக்கூடியவர் குரு. குரு மட்டுமே 100% சுபர் இருக்கக்கூடிய கோள்களிலேயே. அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அவர் பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி, அது மிகைப்படுத்தப்படும், அதிகமாக நல்ல ஒரு சுபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடும். அதனால தான் குரு அப்படின்னு சொல்ல உடனேவே எல்லாவற்றிற்கும் ஏற்றமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. குருவை பற்றி சொல்லுமேயானால், குரு அப்படின்னு சொல்லும் பொழுது குருவிற்கு தன்னுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு மற்றும் மீனம். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 9, 12 2 ராசிகளையும் குருவினுடைய வீடாக சொல்கிறோம். தனுசு 9ஆம் வீடு அப்படின்றது பாக்கியம், தந்தை, இதை குறிக்கக்கூடியது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள், பண வரவுகள், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதை தவிர வெளிநாடு பிரயாணம், வெளிநாட்டில் உங்களுடைய அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அந்நிய செலாவணி, முதலீடுகள், அதை தவிர உங்களுடைய சுகமான தூக்கங்கள். 12ஆம் இடம்ன்றது அயனசயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அந்த மீன ராசியில் அவர் குருவினுடைய ஆட்சி வீடாக இருக்குது. அதனால் சுபர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது மீனராசியில் சுபர் இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு 12ஆம் வீடாகவும் இருந்தால் லக்னத்திற்கு நல்ல ஒரு சுபங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு, அதாவது உங்களுடைய சயனஸ்தானம், உங்களுடைய அயனஸ்தானம், சுப செலவுகள், இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதை விட வெளிநாடு வாசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சரி, குருவை பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பற்றி பார்த்தோம்னா, குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம். எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார். அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கூட, அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார். குருவை பொறுத்தவரையிலும் நன்மைகளை மட்டுமே செய்வார். சரி, குருவுக்கு பார்த்தலையானால் எல்லா கிரகங்களுக்கும் சப்தம பார்வைகள் இருக்குது. ஆனால் குருவுக்கு பார்த்தோம்னா அதை விட அதிகமாக 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் இருக்குது. அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது, அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை 5, 7, 9 அப்படின்னு 3 இடத்துல உழருது. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னோமே ஆனால் எந்த ஒரு அதாவது ராசிக்கோ எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தாலேயானால் அந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம், குழந்தை பிராப்தி நல்லபடியாக இருக்கும், சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும், அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு, மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சப்தமத்தை குரு பார்க்குறார் அப்படின்னும் பொழுது 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தாலேயானால் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். நல்ல திருமணங்கள் பெற்றோர்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன், அது தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெறும். ஏன்னா குருவை பொறுத்தவரையிலும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது, குரு புத்திர காரகன்னு சொல்கிறாங்க, அது தவிர தன காரகன்னு சொல்கிறாங்க. அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும். அதாவது 10ஆம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர 7ஆம் இடத்துல குரு 7ஆம் இடத்தை பார்த்தாலோ அது 7ஆம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குருவுக்கு 9ஆம் பார்வை என்ன செய்யும்? குருவுக்கு 9ஆம் பார்வையின் மூலியமாக பார்த்தோம்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக உண்டு. குரு 11ஆம் வீட்டையே பார்க்கக்கூடிய நிலைமை ஆனால், அதாவது அவர் 11ஆம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய, ஏன்னா லாபஸ்தானத்தை தன காரகனை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே ஆனால் அவர் அதீத சுவர், மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார்.
அவர் வந்து நல்ல அதாவது ராசியிலேயோ லக்னத்திலேயோ ராசியிலேயோ இருந்தாரே ஆனால் நேர்மையான வழிகள் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார். அதை தவிர வந்து அந்த ஜாதகருக்கு பார்த்தாலேயானால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனைகள் அமையும், ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார். அவர் போனாலே வந்து அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார்? இப்போ அதிசாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக சாரம் என்றால் அதாவது வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம். இது வந்து புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வந்து வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு 4வது அதாவது அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு 4, 5 அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும்பொழுது அது வந்து அதிசாரமாகவும் உடனடியாக வக்கரகதி அடைந்தும் திருப்பியும் வந்து ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தோம்னா குருவுக்கு 4ஆம் இடத்துல புரட்டாசி மாதத்தில் இந்த அதிசாரம் ஆரம்பிக்கிறது அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும். அதற்கு பிறகு ஒரே மாதத்தில் அதாவது பார்த்தோம்னா 18/11/2025 அப்போ பார்த்தேனால் குரு அதிசாரமான குரு புரட்டாசி 4 அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்த குரு வக்கரகதி அடைய ஆரம்பிப்பார். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு பார்த்தேனால் 4ஆம் இடத்துலேருந்து அதாவது 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வந்து சூரியன் ஒன்றுன்னா மூவ் ஆன உடனே வக்கரகதியிலிருந்து கிட்டத்தட்ட 17/3/2026 அன்னைக்கு அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார். அதற்கப்புறம் வந்து ரெகுலராக போகிற மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய அதாவது அடுத்த ராசிக்கு வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார். அது வந்து மே மாதத்தில் வருது. இப்போது அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதாவது 8/10/2025 18/11/2025 வரலும் அதிசாரம் வரார். 18/11 பார்த்தேனால் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் வக்கரகதி ஆகி அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு போகிறார். மிதுன ராசிக்கு புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு 21/12/2025 போகிறார். அதற்கு பிறகு புனர்பூசம் 2 புனர்பூசம் 1 இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது. அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாரர் எப்போன்னா 17/3/2026 இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு அதிவேகமாக செல்றதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் தொழிலில், பண விருத்தியில், அதை தவிர கர்ப்பஸ்திரிகள் அதாவது குழந்தை பிராப்தியில், தந்தையின் வருமானத்தில், தந்தையினுடைய உடல் நலத்தில், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய, வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களில் இது எல்லாத்திலையுமே மாறுதல்களை ஏற்படுத்துவார். சரி, இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பார்த்தாலேயானால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார். தென்முக கடவுளாக இருப்பார். தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிடுவாங்க. ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது. அதை தவிர பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு, எலுமிச்சம்பழம் இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, நெய் விட்டு விளக்கு ஏற்றிட்டு வர்றது, இதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும். சரி, இந்த குருவிற்கு உண்டான மற்றொரு எளிய முறை அப்படின்னு சொல்ல போனால் குரு காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவையாக சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிசார மற்றும் வக்கர பெயர்ச்சி என்னென்ன மாறுதல்களை தரும்ன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பிடிஎஃப் போடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடன் உரையாடுறேன். சரியா? இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு அதிசார வக்கர பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி.
ஐயா என்ன ஐயா இது மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக போயிட்டே இருக்கு ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வக்கர அதிசார வக்கர நேரம் வந்து ஒரு பெரிய காலகட்டமாக ஒரு பெரிய மாறுதல்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே பார்த்தீங்களேயானால் ஜென்மகுரு வனத்திலே அப்படின்னு புலிப்பாணி ஜோதிடனுடைய இது இருக்குது. அது இருந்தாலும் குரு இருக்கும் இடத்தையும் சுபப்படுத்துவார், பார்க்கும் இடத்தையும் சுபப்படுத்துவார். இது வந்து பொதுவான விதி. அதாவது அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர். இந்த மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு டெசிஷனையும் எடுக்க முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் சொல்ல முடியாத வேறு வழியே இல்லாமல் வரக்கூடிய முடிவுகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களேயானால் குரு அதிசாரமாக 2ஆம் இடத்துக்கு போகிறார். தனகாரகன் தனஸ்தானத்தில் போய் இருக்கார். பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அதாவது தனகாரகன்னு சொல்லக்கூடியவரே குரு, அவரே வந்து தனஸ்தானத்தில் போய் இருக்கிறது, அதுவும் உச்சம் பெற்று இருக்கிறது, பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. என்ன சார் இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டே இருந்தீங்க, இவர் அதிசாரம் பெறதுனால 2ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனாலையும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். 7ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 7 10 அதிபதி, தொழிலில் பெரிய மேன்மை, மாற்றங்கள், ஏற்றங்கள், அதீத பண வரவு, புதிய தொழில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சமில்லாத காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும். உங்களுடைய பேச்சில் நல்ல வலிமை இருக்கும். நாவன்மை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். எடுத்த காரியங்கள் சத்தியங்களாக பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துலையே குரு இருக்கிறதுனால அவர் குரு உங்களுடைய ராசியின் அதாவது 6ஆம் இடத்தையும் பார்க்குறார், 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதாவது 8/10/2025 21/12/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் கண்டிப்பாக குருவினுடைய மாற்றம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். அது தவிர பார்த்தீங்களேனால் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அதாவது மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இவ்வளவு நாளாக வந்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்களேனால் படிப்படியாக ஒரு பெரிய ஏற்றமும் பணவரவிற்கு பஞ்சமில்லாத நேரமுமாக அமையப்போகிறது. சரி, அதற்கு பிறகு என்னையே ஆகும்? திருப்பியும் வந்து ஜென்மத்திலேயே வராருன்னா, ஜென்மத்தில் வந்தாலும் வக்கரகதியிலேயே இருக்க போகிறார். மார்ச் 17ஆம் தேதி வரலும் பார்த்தீங்களேனால் மிதுன ராசியிலேயே வக்கரகதியில் இருக்கிறதுனால அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம், தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். அவங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதற்கு பிறகு பார்த்தீங்களேனால் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். இவ்வளோ நாளாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தீர்களேயானால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும். தந்தையின் வழியில் பெரிய ஏற்றம் இருக்கும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியமும், வெளிநாட்டில் சென்று வேலை செய்யக்கூடிய பாக்கியம், உத்தியோகத்தின் மூலியமாக வெளிநாடு போய் வரக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேயானால் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எவ்வளவு நாளாக பிரச்சனைகள், ஒரு பிரச்சனைக்கு மேலே அடுத்த பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்களேயானால் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் தெரியும். 8/10/2025 நோட் பண்ணி வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்வில் பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த அதிசார வக்கர பயிற்சி பார்த்தேலையானால் குரு பகவானுக்கு உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதாவது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகள் எல்லாவற்றிலிருந்தும், பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உடல் நலத்தில் சற்று மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் வந்து இந்த கொலஸ்ட்ரால், சுகர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து தொடை பிரச்சனை, அது தவிர பாத பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள், ட்ரங்கல் ஒபேசிட்டி, வயிறு பிரச்சனைகள், இந்த குடல் பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற வாழ்க்கை நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவிஞர்கள், கட்டுரை எழுதுபவர்கள், கலைத்துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தமான விஷயங்கள், அதை தவிர வந்து என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு, அக்கௌண்ட்ஸு, காமர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், ஜோதிடம் சொல்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியிலேயே வந்து வக்கரகதியில் குரு பகவான் இருக்கும்பொழுது தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.
உங்களுக்கு திருமண பாக்கியம் அமையும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போய் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு புதிய ஒரு அழைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் வந்து இந்த காலகட்டத்தில், அதாவது குருவினுடைய அதிசார வக்கர பயிற்சியின் காலகட்டத்தில் நீங்கள் வந்து ராமநாதேஸ்வரர் கோவில்னு போரூர், இந்த சென்னை அடுத்து போரூர்கிட்ட இருக்குது, அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த ஆலங்குடின்னு சொல்லக்கூடிய கும்பகோணம் மாவட்டம் ஆலங்குடிக்கு அடுத்து சொல்லக்கூடிய இடம் இது. அதனால் குரு பகவானுக்கு உண்டான ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராமநாதேஸ்வரர் கோவில் அப்படின்னு அதாவது போரூர் பக்கத்தில், திருப்போரூரில் போரூர் பக்கத்தில், அதாவது போரூர் குன்றத்தூர் அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து போரூர் பக்கத்திலே இருக்கக்கூடிய கோவில் அது. நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு ஒரு தரமாவது போயிட்டு வாங்க. அங்கே வந்து நெய் வந்து தானம் கொடுங்கோ, நெய் அபிஷேகத்துக்கு தானம் கொடுங்கோ, தேங்காய் ஒரு 10-20 தேங்காய் வாங்கி கொடுங்கோ. அதை தவிர பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் தானமாக கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா முடிஞ்ச வரலாம் மஞ்சள் வஸ்திரம் கொடுங்கோ. சுண்டல் வந்து வியாழக்கிழமைகளில் பெருமாளுக்கு கொடுத்துட்டு, அதாவது அந்த ஈஸ்வரர் கொடுத்துட்டு எல்லாருக்கும் தானம் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு வந்த பிரச்சனையும் இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக எல்லா விதமான பிரச்சனைகளையும் தாண்டி வெற்றி கொடி நாட்டக்கூடிய காலகட்டமாக இந்த அதிசார வக்ர குரு பெயர்ச்சி நிச்சயமாக இருக்கும்.